அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் இன்றைக்கி செப்டம்பர் 28 லேட்டஸ்ட்டு கவுன்சிலிங் அப்டேட்ஸ், என்னென்ன கவுன்சிலிங், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, காலேஜ் ஓப்பனிங் பற்றி மொத்த விஷயங்கள் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேராமெடிக்கல் அட்மிஷன். மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அந்த ஸ்டே ரவுண்ட் இல்லைங்களா, அந்த ரவுண்டு முடிஞ்சது வரைக்கும். இப்போ பேராமெடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா பேராமெடிக்கல் யூஜி டிகிரி கோர்சஸுக்கு கவர்மெண்ட் காலேஜஸுக்கு மட்டும் மாப்பப் ரவுண்டு நடந்திருக்கு. அதாவது 28, 29 2 நாள். அதோடய ரிசல்ட்டு 29 நாளைக்கு வருது. ரிப்போர்ட்டிங் 30ஆம் பண்ணணும். இது பேராமெடிக்கல் பற்றின ஒரு அப்டேட்டு. அடுத்ததாக டிஎன்ஏயூவில் யூஜி ஸ்பாட் அட்மிஷன் 2 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு அப்படின்னா 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி. ஸ்பாட் அட்மிஷன் 1 முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த வேக்கன்சிலாம் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. அந்த வெப்பேஜில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டுன்னு சொல்கிறத விட லேட்டஸ்ட்டாக பார்த்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கிட்டத்தட்ட 27 ஷீட்ஸ் ஓப்பனில் இருக்கிறதா அந்த வெப்சைட்டில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு யூஜி ஸ்பாட் அட்மிஷன் 2 3ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்கு. அதே டிப்ளமா டிஎன்ஏயூவில் டிப்ளமோவுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு. அது எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னா, ஆன்லைன்லேயே சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பி வைக்க போகிறாங்க. இந்த தடவை எஸ்எம்எஸ், இமெயில் வரும். உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் எப்படி கிடச்சிருக்குன்றதை அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷனை. அதே ஐகார் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்ம மெரிட் லிஸ்ட் ரேங்க் ரிலீஸ் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. இன்னும் ஃபீஸ் கட்டுறதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபீஸ் அவங்க என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பொழுது கட்டலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அந்த ஃப்ளாஷ் நியூஸ் போய்ட்டுருக்கு. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு. நெக்ஸ்ட்டு டிஎன்ஜிஎஃப்யூன்னு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் ஃபிஷரி அண்ட் அலர்டு கோர்ஸுக்கு 4th பேஸ் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வேக்கன்சியை வச்சு வில்லிங்னஸ் எப்போ கொடுக்கணும்னா 30/9 கொடுக்கணும். இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. 30/9 ஒரு வில்லிங்னஸ் உங்களுக்கு இருந்துச்சு, கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லாகின் பண்ணி வில்லிங்னஸ் ஆப்ஷன் கொடுங்க. ஓகேங்களா? அது 30/9. அதுக்கப்புறம் அது கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணுவாங்க. அது பின்னால் தெரிய இருக்குது. நெக்ஸ்ட்டு தனுவாஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெட்டனரி கோர்ஸு இந்த செகண்ட் ரவுண்டு சீட்டு அலாட்மெண்ட் முடிச்சு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பில்லை தனுவாஸில். பட் அதே டைமில் விசிஏயில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டு முடிச்சாச்சு. ரிப்போர்ட்டிங் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு நேற்றுக்கு வந்துருச்சு. ரிப்போர்ட்டிங் 28லேருந்து 3/10 வரைக்கும், அக்டோபர் 3 வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலாம். டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்கள். இது விசிஏயோட ஸ்டேட்டஸு. அடுத்த ரவுண்ட் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4ஆம் தேதிக்கு அப்புறம் 4லேருந்து 8 அக்டோபர் அப்போ நடக்குது அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு. ஓகேங்களா? தனுவாசு ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு. காந்திகிராமில் இந்த பிஜி சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கான கவுன்சிலிங் நேற்று ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு யாருக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்கள தான் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள். அண்ணாமலையில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃபீஸ் கட்டுறதுக்கு பிஎஸ்சி அக்ரி, ஹார்டிகல்ச்சர், அந்த ஃபிஷரி கோர்ஸு எல்லாத்துக்குமே 30/9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஃபீஸ் கட்டாதவங்க அந்த டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால கட்டிடுங்க இருக்குது. அடுத்து ஃபார்ம் டி ஃபார்ம் இந்த மாதிரி கோர்சஸுக்கு எல்லாமே 4/10. ஓகேங்களா? 4/10க்கு ஃபீஸு இந்த செலக்டட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு. அக்டோபர் 4 ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ இப்போ இது இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக தான் அந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நின்று இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.